ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். என்னோடய குழந்தைக்கு 3 வயசு ஆகுது இப்போது. ஸோ அவனுக்கு நான் என்னெல்லாம் ரெசிபிலாம் செஞ்சு கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிச்சிருக்குன்னா மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த தோசை ரெசிபி செய்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன், இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே துருவிய ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் ஆப்பிள் இல்லைன்னா வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட இனிப்புக்காக நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நாட்டு சக்கரை, தேன், இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் ஸ்வீட்னஸ் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தோசைக்கல்லில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோசை ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தீத்த வேண்டாம். கொஞ்சம் இது மொத்தமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பன்னு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதாவது சாஃப்டாக இருக்கும். இப்போது நல்லா இதை சுற்றி நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. அண்ட் டின்னருக்கு இது கொடுக்கலாமான்னு கேட்டால் நான் வேண்டான்னு தான் சொல்வேன். ஏன்னா இதில் ஆப்பிள், சத்து மாவில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் செரிக்காமல் போகலாம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க, அதுவே போதும். உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.